தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தற்பொழுது நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஐ சரியான விசாரணையை நடத்தவில்லை என நீதிமன்றம் தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ நியாயமான விசாரணை நடத்தவில்லை என நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை எனில் எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ நியாயமான விசாரணை நடத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ நியாயமான விசாரணை நடத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம். இதில் நீதிபதிகளுடைய கேள்விகள் என்னென்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அதாவது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை எடுத்த வழக்கை முடித்துவிட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி ஸ்டீவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் எதிர்வாக சேர்க்கப்பட்டிருந்த தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்கம் திருமாறன் தரப்பில் மனித உரிமை ஆணைய சட்டத்தில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையம் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் சேர்த்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்றும் வாதிட்டிருந்தனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மறுத்த செந்தில்ஜீவன் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதே போன்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த அடிப்படை முகாந்திரம் இல்லை என்றும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை. அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் பொறுப்பேற்பாக என கேள்வி எழுப்பினார். பின்னர் எதிர் மனுதாரரின் ஆட்சேபத்திற்கு பதில் அளிக்கும்படி ஏற்கனவே உத்தரவிட்ட நீதிமன்றம் தற்போது சிறப்பாக ஒரு தெரிவித்துள்ளது. அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடுகிறது. மேலும் இது தொடர்பாக 2 வாரங்களில் அறிக்கையாக தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிபிஐ நியாயமாக நடக்கவில்லை என்று அவர் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும் என சிபிஐக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார்.